சாலிரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேருக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருந்திருக்கக்கூடிய பிரபலங்கள் பாத்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளரும், மேற்கு மண்டல அமைப்பு செயலாளருமான திரு பாஸ்கரன் அவர்கள், சேலம் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளரும், பிரபல அரசியல் விமர்சகர் அண்ட் யூடியூபருமான திரு எடப்பாடி துரைசாமி ஐயா அவர்கள். ரெண்டு பேரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் விஜயகுமார். சாலிரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். இப்ப பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்றத்துல இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரியும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் கோரிக்கைகளை முன் வச்சு பேச வந்தாங்க. அப்ப சபாநாயகரான அப்பாவு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போதுமான கால அவகாசம் கொடுக்காம அவங்களுடைய குறைகளையும் சொல்ல விடாம தடுத்ததோடு, பிற்படுத்தப்பட்ட துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜா கண்ணப்பன் பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு தான் நாங்க 12% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோமே, அப்புறம் ஏங்க இன்னும் நீங்க 10.5 பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. உண்மையிலேயே தமிழகத்துல வன்னியர்களுக்கு 12% இடஒதுக்கீடு இருக்கா? அப்படி இருக்கும் பொழுது பாமகவும் வன்னியர்களும் ஏன் 10.5% இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மை சாதியாக இருக்கக்கூடிய தமிழ்குடி மொத்த மக்கள் தொகையிலே மூன்றில் ஒரு பங்கு இருக்கக்கூடிய இந்த பெருந்தமிழ் குடிக்கு இடஒதுக்கீடு கேட்டு தொடர்ந்து 43 ஆண்டு காலமாக இந்த சமுதாயம் மருத்துவரை அவர்கள் தலைமை ஏற்று போராடி வருகிறது. இது ஏதோ இன்று திடீரென்று சட்டசபையில் ஏதோ ஒரு கேள்வி போல் கேட்கப்பட்ட கேள்வி கிடையாது. இதுக்கு மிக நீண்ட வரலாறு இருக்குது. பல சாலமறியல், பல சிறை நிரப்பு போராட்டம், பல லட்சக்கணக்கான பேர் சிறை சென்று, எத்தனையோ ஒரு குடும்பங்கள் அழிந்து, எவ்வளவு பேர் உயிரிழப்புகள் ஏற்பட்டு மிகப்பெரிய வரலாறு இதுக்கு தொடர்ந்து வருகிறது. இந்த 43 ஆண்டுகள் கழித்தும் இப்பொழுதும் சட்டசபையில் வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள் கேள்வி எழுப்புகிறார் என்று சொன்னால், இதற்காக சட்டமன்றம் தான் வெட்கப்பட வேண்டும், ஆட்சியாளர்கள் தான் வெட்கப்பட வேண்டும். இது 43 ஆண்டுகளாக இந்த இவ்வளவு பெரிய சமுதாயத்தினுடைய கோரிக்கையை நாம் நிறைவேற்றாமல் இருக்கிறோம். அவர்கள் வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்ந்து அவர்களுக்கான நியாயமான அடிப்படை உரிமைகளை கூட நாம் கொடுக்க தவறி இருக்கிறோம் என்று அவர்கள் வெட்கப்பட வேண்டும். மாறாக பேசுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வாயடைப்பதற்காக, அவர்களை மரியாதை குறைவாக நடத்தி அமர வைப்பதற்காக, நீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டீங்களா, அது இங்க 12% கொடுக்குறமே, நீங்க 10% கேக்குறீங்க அப்படின்ற தோரணையில் பேசுவதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை, பித்தலாட்ட வேலை. நீங்க பாத்தீங்கன்னா 12% வன்னியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் ஏன் 10.5% அவர்களிடம் போராடி கொண்டிருக்க போறோம்? இரண்டாவது, தற்பொழுது 12% கிடைத்தால் கூட அடுத்து வருகின்ற வேலையில் அந்த 12% கொடுப்போம் என்ற உறுதிமொழியை முதலமைச்சரோ சட்டமன்றமோ கொடுக்க முடியுமா? ஒருவருக்கு இப்ப அருந்ததி இருக்கின்றால் அவர்களுக்கான சதவீதம் உள்ஒதுக்கீடாக 3% என்று நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. இஸ்லாமியர்களுக்கு என்றால் உள்ஒதுக்கீடு விடும் 3.5% என்று அது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதுபோல் வன்னியர்களுக்கு எவ்வளவு என்பதை தீர்மானியுங்கள். வன்னியர்கள் போல் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர்கள் எண்ணிக்கை அடிப்படையில், விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை கொடுங்கள் என்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் தொடர்ந்து போராடி வருகிறது. இப்ப 12% இருக்குன்னு சொன்னா நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க. 12% இருக்குன்னா உங்களுக்கு தெரியுது, தெளிவா தெரியுது. அப்ப புள்ளி விவரம் இருக்கு தானே. இப்ப உச்ச நீதிமன்றம் வன்னியர் இடஒதுக்கீடு என்ன கேட்டு அவன் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க, கொடுக்கறதுக்கு மறுக்கிறதுக்கு. என்ன சொல்றாங்க, நீங்க தரவுகள் அடிப்படையில் இதை சொல்லலைங்கிறீங்க. உங்களுக்கு தான் நல்ல தரவு வச்சிருக்கிறீங்களா, சொல்லுங்க, சொல்லி சட்டம் ஏற்றுங்க. ஏன் சட்டம் ஏற்றாம இவ்வளவு காலம் தாழ்த்துறீங்க? அப்புறம் உங்ககிட்ட தரவுகள் இருந்தா ஓராண்டுகளுக்கு முன்பு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு எதுக்கு உத்தரவு போடுறாரு முதலமைச்சரே? வன்னியர் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் வன்னியர்கள் எந்த அளவுக்கு பயனடைந்திருக்கார்கள் எம்பிசி இடஒதுக்கீடு வீட்டுல அந்த ஒரு நிமிஷம். அதாவது 12% 12.5% கல்வி வேலை வாய்ப்புல இப்பவே வன்னியர்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதை சுப்ரீம் கோர்ட்ல அந்த ரெக்கார்டை தாக்கல் பண்ணிருக்கலாம்ல. ஏன் அதை பண்ணல இவங்க?
இப்ப சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணல, சுப்ரீம் கோர்ட்ல ஒழுங்கா வழக்கு நடத்தல. இவங்க வழக்கு ஒழுங்கா நடத்தாதனாலதான் இந்த வழக்கு தோத்து போச்சு. சாதாரண ஒரு பெஞ்ச் கோர்ட்ல இருக்கக்கூடிய வக்கீல் தேவையில்லை, வக்கீல் கிட்ட இருக்கிற குமசா போனா கூட இந்த கேஸ் ஜெயிச்சிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கும் ஒரே தரவு தான் இருக்குது. 1931 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கடைசியாக எடுத்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஆதாரமா வைத்துதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடஒதுக்கீடும், அரசியல் அமைப்பு சட்டத்துல பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீட்டுல தோல்வங்கி இப்ப நாம கொடுத்திருக்கிற அருந்ததியர் அருந்ததியருக்கு கொடுத்திருக்கோமே SCA, அப்புறம் BCM கொடுத்திருக்கோமே இஸ்லாமியர்களுக்கு, அது வரைக்கும் எம்ஜிஆர் காலத்துல 30% இருந்ததை BC 50% மாத்தினதும், கலைஞர் கருணாநிதி காலத்துல 50% 20% பிளஸ் 30% BC MBCயை மாத்தினதும் எல்லாமே அந்த 1931 தரவுலதான் இருக்குது. இத ஒரு சாதாரண குமசா கிட்ட விட்டுருந்தா கூட சுப்ரீம் கோர்ட்ல சொல்லுவான் அந்த தகவலை. அப்படி பார்த்தா நீங்க இந்தியா முழுவதும் இருக்கிற இடஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டியிருக்கும். இந்த இடஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டும்னா இந்த அடிப்படையில் இந்தியாவில் எந்த இடஒதுக்கீடுமே இருக்காதுங்கிற சாதாரண ஒரு தகவலை சொல்லியிருக்க முடியும். ஆனா அவங்க அதெல்லாம் சொல்லல. இவங்க பாம்பும் சாகாம கோலும் முறியாம இடஒதுக்கீட வழக்க நடத்துற மாதிரி நடத்தி கெடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க எல்லா மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு அதே சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு, உள் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு அதிகாரம், எல்லா அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, ஆனா வன்னியர் இடஒதுக்கீடுல நீ தரவு சொல்ல, தரவுன்னா நான் இவர் கொடுக்கல. சுப்ரீம் கோர்ட்டு இந்த பாருங்க தரவு இருக்கு, அவங்க என்னங்க தரவு உங்களுக்கு தெரியும். அந்த முதல் வழக்க போட வச்சதே இவங்க தானே. ஆமா, ஸ்டாலினோட உறவினர், வழக்குக்கான முகாந்திரமே ஸ்டாலினுடைய உறவினர் தான் அதுக்கு முகாந்திரம். ஆனா நீங்க என்ன சொல்றான், இங்க தமிழ் சாதிகளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கணுங்கிறதுக்காண்டி இவங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ் சாதியில தென் மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல, வட மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல, நீங்க இவங்களே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, இதுல உண்மையா இந்த வழக்கு தொடுத்தது, இந்த இதுக்காக போராடியது, செலவழித்தது எல்லாமே நம்முடைய ஸ்டாலினுடைய குடும்பம் தான். அவங்க மனைவி வகையறாதான் இதெல்லாம் பண்றாங்க, பண்ணட்டும், அவங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கட்டும், நம்மளே அவங்களுக்கு நம்ம ஆதரவா இருப்போம். அவங்களுடைய இசைவாளர் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டா மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும், ஏன் ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயமே அவங்களுக்குரிய இடஒதுக்கீடை கொடுங்க, அவங்க ஜாதியை எண்ணுங்க, ஒரு 10,000 பேர் இருப்பாங்க, அதுக்கு என்ன வருதோ கொடுத்துருங்க, நம்மளே சொல்ல போறோம், நாம ஏன் மறுக்க போறோம்? வன்னியர் பொறாமப்படுற அளவுக்கோ போட்டி படுற அளவுக்கோ பெரியபான்மை சமுதாயம் கிடையாது, அவங்க அதுக்கான வேலையும் கிடையாது. இன்னைக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமா சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய GK மணி அவர்கள் எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமா தான் பேசியிருக்காரு சட்டமன்றத்துல. சட்டமன்றத்துல விதியை மீறியோ மரபை மீறியோ அவர் பேசியதே கிடையாது, அதுக்கு வரலாறே கிடையாது. அவர் பேசுனத வரலாறு. அவர் எப்பவுமே மிக பொறுமையா நியாயமா பேசுவாரு, அவ்வளவு தெளிவா பேசுவாரு, மரபுக்குட்பட்டு தான் பேசுவாரு. அவரை நீ பேச விட மாட்டேங்கிறீங்க, ஏன்? வன்னியர்களுக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசுற செய்திகள் வெளியில வந்துச்சுன்னா வன்னியர்கள் தெருவுக்குள்ள, வன்னியர் கிராமங்களுக்குள்ள இவங்களால உள்ள நுழைய முடியாது, திமுக காரங்க ஓட்டு கேட்டு போக முடியாது, அந்த சூழல் உருவாயிடும். வன்னியர் இளைஞர்கள் தன்னெழுச்சியா கிளம்பிடுவாங்க. அதனால அந்த பேச்சை அப்படியே போட்டு அமுக்கு, பேசாதீங்க, இதை விடுங்க, நாங்க எச்சாவே கொடுக்குறோம். நீ என்ன எச்சா கொடுக்குற? நீ ஏன் கொடுக்குற எச்சா? அதிகாரத்தை கூட அவங்களுக்குடைய பிரதிநிதித்துவத்தை ஒரு நிமிஷம் பாஸ்கரன், ஆனா ஒரு நிமிஷம், அதாவது வன்னியர்களுக்கு 12% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம், 12% கிடைக்குதுன்னு சொல்றாங்கல்ல. இப்ப நீதிமன்றத்துக்கு நீதிபதி நியமனத்துல வன்னியர்களுக்கு எத்தனை சதவீதம் கொடுத்தாங்க, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதுதான் நம்ம கேட்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா நான் தொடர்ந்து முகநூல்ல எழுதிட்டு வரேன், நீங்க பாக்குறீங்க 250 சிவில் ஜட்ஜு இப்ப தேர்வு பண்ணிருக்கிறாங்க. 250 பேர் சிவில் ஜட்ஜு இப்ப போட்டிருக்கிறீங்க. இந்த 250 பேர்ல 20% MBCக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பட்டியல் வெளியிடுங்க. SCல யாராருக்கு கொடுத்துருக்கிறீங்க, SCல வெளியிடுங்க. MBCல யாராருக்கு கொடுத்துருக்கிறீங்க வெளியிடுங்க. BCல யாராருக்கு கொடுத்துருக்கிறீங்க வெளியிடுங்க, பட்டியல் வெளியிடுங்க. அதுல பார்ப்போமே உங்களோட லாபி என்னன்றத பார்ப்போம். இப்ப வன்னியர்களுக்கா ஒரு குறிப்பா வன்னியர்களுக்குன்னா இப்ப நீ 250 பதவிகளை MBCல 20%னா 50 பேர் போட்டிருக்கணும். நீங்க சொன்ன கணக்குப்படி 12.5% கொடுத்துருந்தா 30 பேர் கொடுத்துருக்கணும். இந்த 30 வன்னியர்களோட பட்டியலை வெளியிடுங்க, நான் பாக்குறோம். எங்களுக்கு தெரியுமே வன்னியர் யாராவது கன்னியாகுமரியில இருந்தாலும் சரி,
கும்மிடிப்பூண்டியில இருந்தாலும் சரி, கடலூரா இருந்தாலும், தர்மபுரியா இருந்தாலும், கரூரா இருந்தாலும், கோயம்புத்தூரா இருந்தாலும், எங்களுக்கு தெரியாத வன்னியர் யார் இருக்கா நீங்க வெளியிடுங்க. நாங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிறோம், சந்தோஷப்படுறோம். நாங்களே உங்களுக்கு பாராட்டு கூட்டம் நடத்துறோம். நீங்க 12% 30 பேர் வன்னியர்களை இன்னைக்கு நீங்க சிவில் ஜட்ஜி நியமிச்சிருந்தீங்கன்னா மருத்துவர் ஐயா கிட்டே நாங்க ஜெனியாகிட்டே அனுமதி பெற்று உங்களுக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடத்துறோம், வெளியிடுங்க, வெள்ளை அறிக்கை விடுங்க. கடந்த காலத்துல டிஎன்பிசியில 5 உறுப்பினர் போட்டீங்க, 20% வன்னியர் ஒன்று போட்டிருக்கணும், நீங்க போட்டீங்க, போடல. நீதிபதிகள் நியமனத்தில் எப்ப போட்டிருக்கிறீங்க? போட்டதுல. ஐஏஎஸ் கேடர்ல யாரை எடுத்திருக்கிறீங்க இது வரைக்கும் வன்னியர்? சொல்லுங்க. ஐஏஎஸ் நேரடியா படிச்ச ஐஏஎஸ் இது வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல? சொல்லுங்க. ஐபிஎஸ் எத்தனை பேர் இருக்காங்க? சொல்லுங்க. நீங்க வந்து ஐபிஎஸ் ஆக்க வேண்டாம். நியர் ஐபிஎஸ் யூபிஎஸ் எக்ஸாம் எழுதி ஆயிட்டாங்க. நீங்க எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? சொல்லுங்க. வன்னியருக்கு வந்து தமிழ்நாட்டுல கேடரா போட்டிருக்கிறீங்க? சொல்லுங்க. இல்லையா? நீங்க கடந்த காலத்துல யாரை போட்டிருக்கிறீங்க? விடுங்க. விஓல இருந்து விடுங்க, கிராம நிர்வாக அலுவலர்ல இருந்து, காவல்துறை இருக்கிற கான்ஸ்டபிள்ல இருந்து, டிஎஸ்பில இருந்து, இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாத்தையும் வெளியிடுங்க. லிஸ்ட் விடுங்க. தாசில்தார் எத்தனை பேர், ஆர்ஐ எத்தனை பேர், சப் கலெக்டர் எத்தனை பேர், எல்லாம் வெளியிடுங்க. பிடபிள்யூடியில் எத்தனை பேர் பொதுப்பணித்துறையில இருக்கிறாங்க? வெளியிடுங்க. மைன்ஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? வெளியிடுங்க. எல்லாம் விடுங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு கடைநிலை ஊழியர்கள் இருப்பாங்க பாருங்க, சத்துணவு ஆயா இந்த மாதிரி, அதுல இருப்பாங்க அதிகமா. ஏன்னு கேட்டா இந்த உள்ளூர்காரர்களை கொடுப்பது இயற்கையா அது 13-14% வந்திருக்கும். அதை ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க சொல்லுவாங்க, ஏன் நாங்க என்ன வன்னியர் எல்லாம் வந்து இந்த வேலைக்கு ஏதாவது ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களா? எங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்குறது உனக்கு என்ன கஷ்டம்? இப்ப ஒரு நம்ம வந்து ஒரு சபாநாயகருங்கிறவர் எப்படி நடந்துக்கணும்? நடுநிலையோடு நடந்துக்கணும். நீங்க சபாநாயகர் நடுநிலை கிடையாது. நீங்க பாட்டுக்கு வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னியர் சங்கத்தினுடைய இந்த பெரும்பான்மை தமிழ் சாதியினுடைய கோரிக்கையை போற போக்குல அப்படி தட்டி விட்டு போறீங்க. வேற எதுக்கு சட்டமன்றம்? வேற பத்தி பேச போறீங்க? நீங்க முறையா பார்த்தா சட்டமன்றத்துல 6 மணி நேரம் பேசுனா 2 மணி நேரம் நீ வன்னியரை பத்தி பேசணும். ஏன்னா 3 மக்கள் தொகை. விவசாயத்தை பத்தி பேசுறியா? வன்னியர்கள் நிலம் பறி போகுது பாருங்க, அதை பத்தி பேசணும். அதுல யார் நிலம் பறி போகுது? இப்ப நீங்க நிலத்தெல்லாம் ஆக்கிரமிக்கிறீங்களே, நெய்வேலியில ஆக்கிரமிக்கிறீங்க, அங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஆக்கிரமிக்க, எங்க போனாலும் நீங்க யாருக்கு கையை வைக்கிறீங்க? யார்கிட்ட நிலம் யாரு எடுக்கிறீங்க? வன்னியர்கிட்ட தான் திருடுறீங்க, வன்னியர்களை தான் ஒழிக்கிறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஆளுகின்ற அரசாங்கமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு இந்த சமுதாயத்தை வச்சிருக்காரு. ஆனா ஒரு நாள் ஐயா அவர்கள் அந்த கட்டுப்பாட்டை கொஞ்சம் தளர்த்தாருன்னு சொன்னா, வன்னியர்கள் பழைய மாதிரிலாம் இல்லை, இப்ப வன்னியர்கள் விவரமாயிட்டு வராங்க, வன்னியர்களுக்கு விழிப்புணர்வு வருது. வன்னிய இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தன்னிச்சையாக முடிவெடுத்தார் என்று சொன்னால் 1 மணி நேரத்துல நீங்களாம் துண்டை காணா துணியை காணான்னு இடஒதுக்கீடை கொடுத்துட்டு ஓட போறீங்க. அதுதான் நிலவரம். ஆட்சி இருக்காது, உங்ககிட்ட அதிகாரமும் இருக்காது, எல்லாம் பறந்துடும். யார் என்ன நீங்க தமிழ இன்னைக்கு இந்தியா பூரா பெரும்பான்மை சாதி அந்தந்த பகுதியில் ஆண்டுகிட்டு இருக்கிறான். தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஏமாளி பழக்கம் படுத்துறான். வன்னியர்னா ஒரு ஏமாளி. வன்னியர் யதார்த்தம்னு சொல்றான், வன்னியர் நான் யதார்த்தமா இருக்கேன், நேர்மையா இருக்கேன்றான். ஆனா அவங்க பார்வையில, இன்னைக்கு திராவிட கட்சிகளோட பார்வையில வன்னியர்கள் ஒரு ஏமாளியா தெரியுறாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணிவிட்டு தொடர்ந்து 70 ஆண்டு காலம் துரோகம் பண்றீங்க. இப்போ 50 ஆண்டு காலமா திராவிட அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் துரோகம் பண்றீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், ரோசம் ஒண்ணுமே இல்லாம அவங்க வீட்டுக்கே போய் நீங்க ஓட்டு கேட்கறீங்க. என்ன காரணம்? அவங்களும் திரும்ப கட்சி பார்த்து ஓட்டு போடுறதுனால நீங்க பண்றீங்க. ஒரு நாள் அவங்க திருப்பி அடிக்கின்ற காலம் வரும். அன்று சட்டமன்றமும் இருக்காது, ஒரு மன்றமும் இருக்காது. அப்ப எல்லாம் மக்கள் மன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கும் என்பதை இந்த இடத்துல எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து ஒரு விஷயம் வந்து கடந்த ஒரு வாரங்களா ஊடகங்கள்ல வந்து பரபரப்பா பேசப்பட்டு வருது. அதாவது வந்து கோவத்தூர்ல இருக்கக்கூடிய சொகுசு விடுதியில அதிமுக எம்எல்ஏக்களுக்கு விருந்தா த்ரிஷா வந்து அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிறது. இது விஷயம் நடந்து 7 ஆண்டுகளுக்கு மேலாவது. அதிமுக ஆட்சியும் முடிஞ்சு போய் இப்ப திமுக ஆட்சியும் வந்து பாதி கட்டத்தை தாண்டி இருக்கு. திடீர்னு வந்து இந்த விஷயம் இப்போ கிளப்பப்பட்டு பெரும் விவாதமா மாறதுக்கான காரணம் என்ன? அது இந்த விவகாரம் கிளப்பப்பட்ட 2 நாட்களுக்குள்ள இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய போதகரமான பிரச்சனை வெடிச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மராட்டிய மாநில சட்டசபையில் மகாராஷ்டிராவில் மராத்தியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு சட்டமன்றத்தினுடைய அவசர கூட்டத்தை கூட்டி கொடுத்திருக்காங்க. இதனுடைய பின்னணியை கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அது வன்னியர்களுடைய இடஒதுக்கீடை போல ஒரு நீண்ட நெடிய போராட்ட வரலாறு மராத்தியர்களுக்கு இல்லை. அவங்க ஒரு குறுகிய காலம் தான் போராடி இருக்காங்க.
ஆனால் அவங்களுக்கான சமூக நீதி அவசியம் வேணும், அது வந்து அவங்களுக்கு தேவை இருக்கு. ஆனா அவங்க வந்து வன்னியர்கள் அளவுக்கு போராடல, ஒரு பெரிய இயக்கத்தை உருவாக்கி அவங்க போராடல. ஆனா அவங்களுக்கு 10% இடஒதுக்கீட இதுக்கு முன்ன இருந்த பால் தாக்கரே உருவாக்கிய சிவசேனா கட்சியினுடைய ஆட்சி நடந்தது. உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருக்கும் பொழுது மராத்தியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அந்த இடஒதுக்கீடு செல்லாதுன்னு நீதிமன்றம் அறிவிக்குது. நீதிமன்றம் அறிவிச்ச பிற்பாடு சட்டமன்றத்தை கூட்டுறாரு உத்தவ் தாக்கரே. கூட்டி என்ன பண்றாரு, இடஒதுக்கீடு உச்சவரம்பை அதிகப்படுத்துங்க அப்படின்னு மத்திய அரசுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புறாங்க. அந்த இடஒதுக்கீடு உச்சவரம்பை சட்டப்படி இந்த மத்திய அரசு அங்கீகரிக்கல, அமலுக்கு கொண்டு வரல. இந்த சூழ்நிலையில உத்தவ் தாக்கரே அரசுல இருந்து ஏக்நாத் சிண்டேவை உடைச்சி கொண்டு வந்து இன்னைக்கு பிஜேபி அந்த மகாராஷ்டிரா ஆளுது. ஏன்னா இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கின்ற கட்சிகள்ல முக்கியமான ஒரு கட்சி எதுன்னு கேட்டா பிஜேபி. இன்னைக்கு அந்த கட்சியே மகாராஷ்டிராவில் மராத்தியர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டுக்கு சட்டமன்றத்தினுடைய அவசர கூட்டத்தை கூட்டி கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டா மகாராஷ்டிராவுடைய பெரும்பான்மை அந்த மகாராஷ்டிராவுடைய பூர்வகுடி மக்கள் மராத்தியர்கள். மராத்தியர்கள் ஒன்று கூடிட்டான், ஒன்று திரண்டுட்டான், அவனுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னா அடுத்து வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி தோத்துரும். அதாவது மிகப்பெரிய ஆயுதமான வாக்குச்சீட்டை மராத்தியர்கள் ஒன்னா கையில எடுத்துட்டான். ஒரு காலத்துல வந்து சத்ரபதி சிவாஜி கையில வாளேந்தி போரிட்டவங்க, ஜான்சி ராணி ஒரு கையில ஒரு இடுப்புல வந்து குழந்தையும் உடைவாளையும் ஏந்திக்கிட்டு சுதந்திரத்துக்கு போராடினவங்க. அவங்க தூக்கி இருந்த ஆயுதத்தை கீழே போட்டுட்டு வாக்குச்சீட்டுங்கிற ஆயுதத்தை ஒட்டுமொத்தமா கையில் எடுத்துக்கிட்டாங்க. இடஒதுக்கீடு கொடுக்கலையா இந்த ஆட்சியை காலி பண்ணு முடிவு கொண்டான். அதை பார்த்து விட்டு தமிழ்நாட்டிலே வன்னியர் சமூக இளைஞர்கள் அதை பார்த்து விட்டு மராத்தியர்களை போல முடிவெடுத்து விடக்கூடாது. அதற்கு அடுத்து தமிழக சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட்டை பொறுத்தவரை ஒய்யார கொண்டையிலே தாளம் பூவாம் அதன் உள்ளே இருக்குமாம் ஈரும் வேணாம் என்கின்ற கதைதான். வெறும் அலங்கார வசனங்கள் மட்டும்தான் இருந்தது. சாதாரண பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எந்த தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் பட்ஜெட் இல்லை. அந்த பட்ஜெட் வரவிருக்கின்ற தேர்தலிலே எதிரொலித்து விடக்கூடாது. அதனால என்ன பண்ணாங்க, 7 ஆண்டுகளுக்கு முன்பு திரிஷா வந்து கூவத்தூர் போனாரா, திரிஷா கூட யார் இருந்தாங்க, யார் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நாம என்னைக்கு வந்து பார்க்கறதே கிடையாது. இது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா எந்த நடிகை பத்தினி, எந்த நடிகை மோசமானவங்க, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா அதையும் தாண்டி மக்களுக்கான போராட்ட களத்தில் இருப்பவங்க நாம. ஆனால் நாம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இவங்க என்ன பண்றாங்க, தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்கு திரைப்பட நடிகையை கூட்டு வந்து ஓட்டு வாங்குவாங்க திமுக. திரைப்பட நடிகை கூட்டு வந்து கவர்ச்சி பதுமையாக வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஊர்வலம் விட்டு அவங்களை காட்டி மக்களை வந்து கிறங்கடிச்சு ஓட்டு வாங்குவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இளைஞர்களை சீரழிப்பதற்கு, இளைஞர்கள் தன்னை பற்றி சிந்தித்து விடக் கூடாது. உதாரணத்திற்கு வன்னிய இளைஞர்கள் தன்னுடைய யானை பலத்தை பற்றி சிந்தித்து விடக்கூடாது. அந்த ஒரு அங்குசத்தை வச்சு குத்தனா அந்த யானை வந்து கடையா ஏறி பிச்சை எடுக்கணும். பாகனுடைய வயிற்று பசிக்காக பட்டத்து யானை போர்க்களத்திலே எதிரி நாட்டு வீரர்களை துவாம்சம் செய்கின்ற யானையை போல பலமுள்ள வன்னிய இளைஞர்கள் சிந்தித்து விடக்கூடாது. இவங்க கோயில் யானையாவே இருக்கணும். பாகனுடைய வயிற்று பசிக்காக, அதாவது ஸ்டாலினுடைய அதிகார பசிக்கும் திமுகவுடைய பதவி ஆசைக்கும் வன்னிய இளைஞர்கள் கோயில் யானை மாதிரி, அதாவது கடையா ஏறி பிச்சை எடுக்கின்ற யானை மாதிரி இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணாங்க, திரிஷா நடிகைகள்லாம் ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா நடிகைகள்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து தேவலோகத்திலிருந்து வந்தவங்க, அவங்கெல்லாம் வந்து கந்தர்வ கன்னிகள், அவங்கெல்லாம் தேவதைகள் அப்படின்ற மாதிரி பிம்பத்தை பல ஊடகங்கள் கட்டமைக்குது. திராவிட கட்சிகள் அதை தொடர்ந்து நடத்திட்டு இருக்குது. அதனால திரிஷா கூட எந்த எம்எல்ஏ போனா, திரிஷா கூட எந்தெந்த எம்எல்ஏ இருந்தான், ஒருவேளை கூவத்தூர்ல இருந்தாங்களே அந்த மந்திரிக்கு திரிஷா கூட தொடர்பு இருக்குமோ, அன்னைக்கு மந்திரியா இருந்த இந்த மந்திரிக்கு தொடர்பு இருக்குமோ, இதை பத்தி பேச போயிடும். ஆகவே இந்த இளைஞர்களை திசை திருப்பதற்கு, மாணவர்களை திசை திருப்பதற்கு வரவிருக்கின்ற தேர்தலில் திரிஷாவுடைய பிரச்சனையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டார்கள். திரிஷா வந்து கற்புக்கரசியா கண்ணையான்லாம் விவாதிக்க வேண்டிய வேலை நம்மளுது கிடையாது. ஏன்னா நடிகைகளுடைய நடத்தை பற்றி பேசுவதற்கென்று சவுக்கு சங்கர் மற்றும் பைல்வான் ரங்கநாதன் போல பல சாக்கடைகள் இருக்கிறார்கள். நாம் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. அதெல்லாம் அவங்க பேசிவாங்க. நடிகைகளை வைத்து தமிழக அரசியலிலே இளைஞர்கள் விழிப்புணர்வு பெற்றுவிடக் கூடாது.
குறிப்பாக வன்னியர் சமூக இளைஞர்கள் விழிப்புணர்வு பெற்று சமூக நீதி போராட்டத்திற்காக இந்த தேர்தலில் வாக்குச்சீட்டுகளை திமுகவிற்கு எதிராக பயன்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு திரிசா பிரச்சனையை திமுகவே திட்டமிட்டு கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது. அந்த அதிமுக நீக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர் ராஜு அவர்கள் முதலில் பேட்டி கொடுத்ததே சன் டிவி தான். ஆக இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்றது இதுதான் மிகப்பெரிய ஆதாரமே. திட்டமிட்டு இதை ஊதி பெரிதாக்குனது இன்னைக்கு இருக்கின்ற திமுக அரசு. அதை வைத்து அவர்கள் குளிர்காண போட்ட திட்டம் ஒட்டுமொத்த தமிழகத்துடைய ஒடுக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்கு தீட்டிய மிகப்பெரிய சதி திட்டம் தான் இது விஜயகுமார். அதாவது இன்னைக்கு ஒரு இருக்கக்கூடிய தமிழகத்தை ஆண்ட ஒரு முக்கிய கட்சி இந்த மாதிரி தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ஒரு திரைப்பட நடிகையை தவறா உபயோகப்படுத்திருக்காங்க. அது சம்பந்தமா உங்ககிட்ட விளக்கம் கேட்டா நீங்க இடஒதுக்கீடை பத்தி இதுக்குள்ள கொண்டு வரது எப்படி சார்? ஒரு நடிகை எப்படிப்பட்டவர், அவருடைய நடத்தை என்ன, அவர் யாரோட இருந்தாரு, யாரோட போறாரு, இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அது நடிகை கல்யாணம் பண்ணிக்க போற புருஷன். நான் இல்ல, அது பாட்டாளி மக்கள் கட்சியோட வேலையும் இல்லை. நடிகைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆராய்வது நம்முடைய வேலையே கிடையாது. ஒருவேளை எந்த நடிகா இருந்தாலும் சரி, திரிசா இல்ல வேற எந்த நடிகா இருந்தாலும் சரி, அவர்கள் திரைப்படங்களில் நடிக்கின்ற கதாபாத்திரங்களில் சமூகத்தை சீரழிக்கின்ற வகையில் நடித்தால் அதை எதிர்ப்போம், அதற்காக களமாடுவோம். இளைஞர்களை சீரழிக்கின்ற வகையில் ஆபாசமாக இருந்தால், அவர்கள் தமிழ் சமூகத்து இளைஞர்களை சீரழித்தால், தமிழ் சமூக பெண்களுக்கு தவறான வழியை திரைப்படங்களின் மூலம் காட்டினால் அதை மட்டும்தான் எதிர்ப்போம். நமக்கு நடிகர்களையோ நடிகைகளையோ எதிர்ப்பது நமது நோக்கம் அல்ல. பாபா திரைப்படத்தில் ரஜினிகாந்த் சிகரெட் குடிக்கின்ற காட்சி, மது அருந்துகின்ற காட்சி, இதைத்தான் டாக்டர் ஐயா எதிர்த்தார். ரஜினிகாந்தை எதிர்ப்பது டாக்டர் ஐயாவின் நோக்கம் அல்ல. இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய தவறான பழக்கங்களை திரைப்படங்களிலே கொண்டு வரக்கூடாது, அதுதான் நம்முடைய நோக்கம். நாம் அதுக்காக தான் போராடுறோம். அந்த நடிகரை எதிர்த்தல்ல. பொது இடங்கள்ல சிகரெட் பிடிக்கக்கூடாது, திரைப்படங்கள்ல சிகரெட் பிடிக்கின்ற காட்சிகள்ல எந்த நடிகரும் நடிக்க கூடாதுன்னு இன்னைக்கும் அன்புமணி ராமதாஸ் போராடுறார். ஏன் போராடுறார்? இந்த நடிகர்களை பார்த்து இளைஞர்கள் சீரழிந்து விடக்கூடாது. நம்ம கண்ணோட்டம் அப்படிதான். அந்த நடிகை யாரு, அவர் எப்படிப்பட்டவர், எங்க போறாரு, எங்க வராரு, அந்த நடிகையுடைய நடத்தை என்ன, இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு, இதை பற்றி பேசுவதற்கென்று சவுக்கு சங்கர், பைல்வான் ரங்கநாதன் போன்ற பல சாக்கடைகள் இருக்கிறது. அதனால அதை பற்றி பேசுவது நம்முடைய நோக்கம் அல்ல. திரைப்படங்கள் தமிழ் சமூகத்தை சீரழித்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட காட்சிகள் நடிக்கின்ற பொழுது எந்த திரைப்படமாக இருந்தாலும் எதிர்ப்போம்னா, ஜெய்பீம் திரைப்படம் வன்னியர் சமூகத்தை தவறாக சித்தரித்தது, ஆகவே எதிர்த்தோம். வன்னியர் சமூகத்தை தவறாக சித்தரித்து வசூல் வேட்டை நடத்தினார்கள், அதனால எதிர்க்கிறோம். அவங்களுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறோம், அதற்காக வீதியில் இறங்கி போராடுறோம். மக்கள் சார்பா நின்றுதான் நம்ம பேசுவதை தவிர ஒரு நடிகர் நடிகையை பற்றி ஆராய்ச்சி செய்வது நம்முடைய வேலை அல்ல. நமக்கு அதை தாண்டி நிறைய பணி இருக்குது. சமூக நீதிக்காக போராடணும், மது ஒழிக்க போராடணும், பெண் உரிமைக்காக போராடணும், பெண் கல்விக்காக போராடணும். நாம எவ்வளவு செய்திகளை பேசிட்டு இருக்கிறோம், எவ்வளவு பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கிறோம். இந்த நடிகைகள் பின்னால போறதா நமக்கு வேலை. அதனாலதான் ஏன் அந்த நடிகையை முன்னிலைப்படுத்தினாங்கன்ற விஷயத்த சொல்வதற்காக தான் உங்களுக்கு நான் அந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்தேன். விஜயகுமார், அடுத்த கேள்விக்கு போலாம். விஜயகுமார், சரி, இப்ப நீங்க தமிழ் சமூகம் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்ப பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இவங்க தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பாத்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசு 37 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆனா இதுக்கே ஒரு திரைப்பட நகரம் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திரைத்துறைக்காக 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்ப கலைஞர் பாத்தீங்கன்னா கலைஞர் டிவி, இசை அருவி, சிரிப்பொலி அப்படிங்கிற மாதிரி தூய தமிழ்ல பேர் வச்சிருக்காரு. ஏன்னா கடல்ல தூக்கி போட்டா கூட தமிழர்களுக்காக கட்டுமரமா மிதப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. கலைஞரோட வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரோட தலைமையிலான அரசு தமிழ் வளர்ச்சிக்காக ஆற்றிய தொண்டுகள், அதை பத்தி நான் நினைக்கிறீங்க? 37 கோடியில தமிழ் எந்த அளவுக்கு வளரும்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சினிமா நடிகர்களுக்குன்னு சங்கம் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நடிகர் சங்கங்கிறது நாடக நடிகர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க சங்கத்துலதான், அதுதான் சங்கம். அந்த நாடக நடிகர்களுடைய சங்கம் தான் இப்ப அதுலதான் சினிமா நடிகர்களும் இருக்காங்க. அதை முதல்ல நீங்க எல்லாரும் பொதுவா மக்கள் தெளிவுபடுத்திக்கணும். சினிமா நடிகர்களுக்கு தனியா ஒரு சங்கம், நாடக நடிகர்களுக்கு எல்லாம் ஒரு சங்கம் இருக்கிற மாதிரி நினைக்க கூடாது. ஆக்சுவலி நாடக நடிகர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள் இருக்காங்களே,
அவங்களுடைய சங்கம் தான் பிற்காலத்துல அதுல சினிமா நடிகர்களும் சில நடிகர்கள் தான். இப்ப சிவாஜினா ஒரு தெருக்கூத்துல நடிச்சுட்டு அப்படியே சினிமாவுக்கு வந்துடுறாங்க. இப்ப எம்ஜிஆரா தெருக்கூத்துல நடிச்சுட்டு அப்புறம் நம்ம நாடகங்கள் நடிக்கிறாங்க, அப்படியே சினிமாவுக்கு வர்றாங்க. ஆரம்ப காலத்துல புராண நாடகங்கள், அதுக்கப்புறம் சமூக நாடகங்கள், விசு போன்றவர்கள்லாம் அதை கொண்டு வராங்க. இப்ப என்னன்னா ஒரு 5000 பேர் இருப்பாங்க அந்த திரைப்பட நடிகர்கள், கலைஞர்கள் அல்ல, நடிகர்கள் சங்கம்னு பாத்தீங்கன்னா ஒரு 5000 பேர் இருப்பாங்க. இந்த 5000 பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3000 பேர் பாத்தீங்கன்னா நாடக நடிகர்கள், தெருக்கூத்து இப்ப நம்ம திருவிழாலாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த நாடக நடிகர்கள். இப்ப அந்த நாடக நடிகர்கள் ரொம்ப நலிவுற்று இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் கூட பணம் கொடுக்கலாம், தவறு கிடையாது. அப்படி கொடுத்தா கூட அந்த அவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கே கொடுக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு அவங்களுக்கு தேவை, உங்கள்கிட்ட பணம் இல்லை, கஷ்டப்படுறாங்க, கொடுக்கணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம தமிழை பத்தி பேசும்போது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்லி பேசுறோம், முத்தமிழ்னு பேசுறோம். இந்த முத்தமிழ்ங்கிறது என்னன்னா இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். நாடகமும் ஒரு தமிழ். அந்த நாடகன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ராஜராஜ சோழன் எப்படி இருந்தாரு, அவர் என்ன செய்தாருங்கிறத அப்ப எழுத்துகள் இல்ல, படிப்பு இல்லாத காலத்துல இந்த நாடகங்கள் நடிப்பு வழியா தான் அதை கொண்டுட்டு வந்தாங்க. அடுத்து மொழி இல்லாத காலத்துல கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம இயல் தமிழ் பேசுவோம். அந்த இயல் தமிழ் கொச்சையா இருக்கலாம், மருவி இருக்கலாம், தவறா இருக்கலாம். ஆனா இசைத்தமிழ் பாட்டா பாடுவாங்க இல்லையா நாடகத்துல, அவங்க தமிழை வளர்த்தாங்க. தமிழ் பாடல்கள், உச்சரிப்புகள் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி வளர்த்தாங்க. சோ அது பழைய நடிகர்கள், அவர்களுடைய எந்த உதவி செய்யலாம், அவர்களுக்கு செய்யணும். அவங்களுக்கு இவங்க செய்யறதுல அரசாங்கம். இவங்க யாருக்கு செய்யறாங்கன்னா, 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு 10 லட்சம் தான் சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த 10 லட்சத்துக்கு கூட வரி கட்டாம ஏமாத்துற இப்ப சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், அந்த ஸ்டார், இந்த ஸ்டார், வெங்காய ஸ்டார், கருவேப்பிலை ஸ்டாருக்கெல்லாம் செலவழிக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏற்கனவே அவன் இந்த நாட்டோட துரோகி. பணத்தை வாங்கி வரி கட்டாத, வரி ஏய்ப்பு செய்கிற இந்த நாட்டினுடைய துரோகி. அவனுக்கு பணத்தை ஏய்க்கிறவனுக்கு, கள்ள பணத்தை பதுக்குபவனுக்கு, கள்ள மார்க்கெட்டில் அவன் பணத்தை செலவழிப்பவனுக்கு, சுகபோக வாழ்க்கை வாழ்பவனுக்கு, இப்ப வெளிநாடுகளில் எல்லாம் இடங்கள் எல்லாம் வாங்கி போட்டுட்டு அவனுடைய வாழ்க்கை, அதாவது ஒரு தேவலோக வாழ்க்கை, சொர்க்கலோக வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனுக்கு இவங்க பணம் தராங்க. இதுல என்ன நாம சிந்திக்கணும், ஏன் இவங்களுக்கு பணம் தராங்கன்னா, தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்ன பண்றாங்க? ஒரே நிமிஷம். அதாவது பம்பாயினுடைய தாராவியில 10 லட்சம் பேருக்கு மேல தமிழர்கள் இருக்கிறாங்க. அதுதான் ஆசிய கண்டத்துடைய மிகப்பெரிய சேரின்னு கின்னஸ் சாதனை புத்தகம் வர்ணிக்குது. இந்த நடிகர் சூர்யாவை கோடீஸ்வரன் ஆக்கின தமிழன்லாம் பம்பாயில சேரியில வாழ்றான். நடிகர் சூர்யா பம்பாயில போய் பல கோடி கணக்கில் ஆடம்பர பங்களா வாங்கி வாழ்றாரு. அதுல என்ன கேட்டீங்கன்னா, இப்ப இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் அவர்கள் தன்னுடைய தகுதியை மறந்து, தன்னுடைய கடமைகளை மறந்து, தன்னுடைய உரிமைகளை மறந்து, தன்னுடைய குடும்பத்தை மறந்து, தான் யார் என்பதையே மறந்து இந்த நடிகர்கள் பின்னால் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஓடுறாங்கன்னா, அது கட்டமைக்கப்படுது. இளைஞர்களா ஓடல, அது கட்டமைக்கப்படுகிறது. இப்ப நீங்க நம்ம ஒரு தொலைக்காட்சி எடுத்து பார்த்தீங்கன்னா, டாப் 10 வேர்ல்டு அப்படின்னு போடுவான், உலகத்தில் தலை சிறந்த 10 செய்தி அப்படின்னு போடுவான். அந்த டாப் 10 வேர்ல்டுல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கும், புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கும், பெரிய அரசியல் மாற்றங்கள் இருக்கும், விஞ்ஞானம் இருக்கும், கணிதம் இருக்கும். இதெல்லாம் பார்த்து நீங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியை நீங்க பாருங்க. டாப் வேர்ல்டு அப்படின்ற போது 10 விஷயங்கள் 10மே உலகத்துல முக்கியத்துவம் வாய்ந்திருக்கும், அதுல சினிமா வராது. டாப் 10 இந்தியா அப்படின்னு வரும். அந்த டாப் 10 இந்தியால பாத்தீங்கன்னா 7 விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ், அரசியல், விவசாயம், அதெல்லாம் 3 என்ன வரும்னா சினிமா வரும். டாப் 10 தமிழ்நாடுன்னு ஒன்று போடுவான் பாருங்க, 10மே சினிமா தான் வரும் அதுல. அந்த டாப் 10 10ல பாத்தீங்கன்னா, இன்று இவர் பில்டர் வைக்காத சிகரெட் குடித்தார், இன்று இந்த நடிகை இவருடன் உல்லாசமாக ஊர் சுற்றினார், இன்று இதில் புதிய ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது, இவரை கழட்டி விட்டுட்டார், இவரை சேர்த்துக்கிட்டார். இந்த டாப் 10 நீங்க எப்ப வேணாலும் தொலைக்காட்சியில பாருங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, முதல் 10 சினிமா,
11, 12 தான் மத்ததெல்லாம் வியாபாரம் போக்குவரத்துலாம். அப்புறம் இந்த விவசாயம்லாம் அது எங்க இருக்குன்னே தெரியல, அதுக்கு எத்தனை நம்பர் கொடுத்துருக்கானுன்னே தெரியல. இந்த டாப் 10ங்கிறது சினிமா. அப்படி ஒரு உதாரணத்துக்கு இதை நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க ஒரு தொலைக்காட்சி, எந்த தொலைக்காட்சி வேணாலும் எடுத்துங்க, மக்கள் தொலைக்காட்சியை தவிர. ஏனென்றால் மக்கள் தொலைக்காட்சி மண் பயனுறுவதற்காக மருத்துவரையா உருவாக்கியது. மற்ற எந்த தொலைக்காட்சி வேணாலும் எடுங்க, அந்த தொலைக்காட்சியில சினிமா ஓடும், சினிமா படத்துல இருக்கிற நகைச்சுவை ஓடும், சினிமா படத்துல வர்ற பாடல்கள் ஓடும், சினிமா படத்துல இருக்கிற சண்டை காட்சிகள் ஓடும். இப்படி அதுவே பிரிச்சு பிரிச்சு காட்டிட்டு இருப்போம். ஆக மொத்தம் அவங்க சினிமா தான். சோ இனி இவங்களை சிந்திக்க விடாம என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டு இளைஞர்களை, இளைஞர்களை, பெண்களா ஆண்களும் 2 பேர்த்து சேர்த்து சொல்றேன். இன்னைக்கு 7 கோடி பேர், அதுல 4 கோடி பேர் இளைஞர்கள் இருக்காங்க. அந்த 4 கோடி பேரையும் சிந்திக்க விடாமல் சினிமா தான் உலகம், சினிமாக்குள்ளதான் உலகம் இருக்குது, சினிமாக்குள்ளதான் முதலமைச்சர் இருக்காரு, சினிமாக்குள்ளதான் பிரதம மந்திரி இருக்காரு, சினிமாக்குள்ளதான் எம்பி இருக்காரு, சினிமாக்குள்ளதான் எம்எல்ஏ இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கிறாங்க. இப்போ ஒரு நம்மளால உதாரணத்துக்கு இப்ப ஒரு மாப்பிள்ளை வேணும்னா ஒழுக்கமான மாப்பிள்ளை வேணும், காந்தி மாதிரி உண்மை பேசுற மாப்பிள்ளை வேணும்னு கேட்க தெரியுமா? இல்ல வேற யாராவது ஒரு நல்ல ஒரு திறமைசாலிகள் மாதிரி ஒருத்தர் சொல்ல தெரியாது. இங்க என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு நடிகன் பேரை சொல்லி அந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும், அல்லது நடிகை பேரை சொல்லி இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும். இது என்னன்னு தெரியல. அது மாதிரி இவங்களை வந்து கலாச்சார ரீதியா இவங்களை வந்து மன ரீதியா இவங்களை வந்து சிந்திக்க விடாம இது ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. நமக்கே தெரியாம நம்ம மூளைக்குள்ள கொண்டு போய் திணிச்சு வச்சுட்டாங்க. அப்ப என்ன பண்றான், அந்த நடிகர்களுக்கு ஒரு மாசு இருக்குது, அந்த நடிகர்களோட மாசு என்ன பண்றான், அரசியல்வாதி பயன்படுத்திக்கிறான். அப்ப அந்த நடிகர் என்ன நினைக்கிறான், நம்ம மாசத்தான் அரசியல்வாதி பயன்படுத்துறான், நாமளே அரசியல்வாதி ஆயிட்டான்னு நினைக்கிறான். ஏன் இந்த அரசியல்வாதி அந்த நடிகர்களை பயன்படுத்துறான், இவனே நடிகன் தான், இவனே சினிமா துறையில இருந்து வந்தவன் தான். தமிழ்நாட்டோட கேவலமான கலாச்சாரம்னா சினிமா துறையில இருந்து தான் வர்றான். இவன் அங்கேயே நடிகங்க, இவன் ஏற்கனவே நடிகன் தான். அப்புறம் அவன் முதலமைச்சர் ஆனவனை மட்டும் என்ன பண்ண போறான், அவன் அதே நடிப்பை தான் நடிக்க போறான், மேடையில பேசும்போது அதே நடிப்பு தான் நடிக்க போறான், சட்டமன்ற உறுப்பினரும் அதே நடிப்பு தான். அவன் அந்த நடிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா திறம்பட நடிக்கிறான். அங்கேயாவது இயக்குனர் சொல்லி கொடுப்பாரு, இங்க இவனே இவனுக்கு பயிற்சி கொடுத்து இவனே நடிக்கிறான். இதுதான் இப்ப நம்ம தமிழ்நாடு வந்து வீணா போனதுக்கும் மோசமா போனதுக்கும் உள்ள இது. இன்னைக்கு வந்து அரிசி விலை ஏறுதுன்னு நாம சொல்றோம், ஆனா நெல்லு வாங்கி வைக்க குடோன் இல்லைன்னு ஒரு பக்கம் போராடுறான். எதிரும் புதிருமா இருக்கும். தஞ்சாவூர்ல நெல்லு தண்ணியில போய்கிட்டு இருக்கும், குடோன் இருக்கு, அது முளைச்சிரும். இங்க வந்து அரிசி விலை ஏறிடுச்சுன்னு சொல்லுவான். சரி, அரிசி விலை ஏறிடுச்சா, நெல்லு விலை ஏறிச்சானா ஏறாது, பெருசா ஏறாதாங்க. 100 ரூபாய் ஏறும், இங்க 200 ரூபாய் அரிசி விலை ஏறும். இந்த மாதிரி இது. அதனாலதான் இவங்க என்ன நினைக்கிறான், நடிகர்களுக்கு பணம் கொடுக்குறோம். இப்ப நான் முன்ன சொன்ன மாதிரி 3000 நாடக கலைஞர்களுக்கு பணம் கொடுக்கலாம், தவறு இல்லை. ஆனா சினிமா நடிகர்கள் ஏமாத்துறவன், பித்தநாட்டம் பண்றேன், பதுக்கல் பணம் வச்சிருக்கிறவன், பல கோடி ரூபாய் கார்ல போறான். அதுலயும் பாருங்க, பிச்சைக்கார வேற, பிச்சைக்கார புத்தி வேற. பிச்சைக்காரன் காசு இல்ல, வறுமையில இருக்கிறான். ஆனா பிச்சைக்கார புத்திங்கிறது என்னன்னா, இவன் 100 கோடி ரூபாய் பணம் வாங்கினாலும் சினிமாவுக்கு, அதுல 99 கோடி ரூபாய வரி கட்டாம ஏமாத்தினாலும் பாத்தீங்கன்னா ஒரு காரை நேரா வாங்கி அந்த காருக்கு கூட வரி கட்ட மாட்டான், அதை வெளிநாட்டுல ஒருத்தன் பேர்ல வாங்கி கொண்டு வருவான், இல்லைன்னா பாண்டிச்சேரியில வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுவான். இப்படி அதுலயும் கூட இவனுக்கு வந்து என்ன பண்ணுவானுங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் பிச்சைக்கார புத்தின்னு பேரு. 1000 கோடி சம்பாதிச்சாலும் அவன் பிச்சை பணக்காரன், ஆனா அவன் புத்தி வந்து பிச்சைக்கார புத்தி. இவனுக்கு போய் செலவழிக்கிறாங்க. மாணவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பேர் மாணவர்கள், கோடிக்கணக்கான பேர் மாணவர்கள் தமிழ்நாட்டுல. அவங்களுக்கு கல்வி ரொம்ப சுலபங்க. பள்ளிக்கூடம் இருக்குது, எல்லா பள்ளிக்கூடமே, பள்ளிக்கூடம் நல்லா தெரிஞ்சுங்க, பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒண்ணு போய் நான் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாம் பதிவு பண்ண முடியாதுங்க. எங்க பகுதியில பள்ளிக்கூடம் இல்ல, சுத்து வட்டார 4-5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு நாங்க கல்வி சேவை நல்லா ஞாபகம் வச்சுங்க, கல்வி சேவை பண்றோம்னு சொல்லித்தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி வாங்கி இருக்கிறான் யாரும். எந்த இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும் அந்த முறையில தான் அனுமதி வாங்கி இருக்கிறான். சோ அந்த பள்ளிக்கூடத்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்வதற்கு 1 நிமிடம் போதும். ஏன்னா அவன் சேவை தானே பண்றான். அப்ப அவன் சேவையை நாங்களே பாராட்டுறோம், நாங்களே பண்றோம்னு எடுத்துக்கலாம். கல்வி காலையிலே நம்ம வந்து இலவசமா கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்துல எவ்வளவு வருமானம்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவரேஜா 30,000 இருந்து 50,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு பிள்ளைக்கு. 2000 பிள்ளைங்க இருக்குதுன்னா எத்தனை கோடி, 10 கோடி ரூபாய் வந்து அவன் வருஷம் ஏர்ன் பண்றான், சம்பாதிக்கிறான். 10 கோடி, 10,000 பள்ளிக்கூடம் இருக்கிறது. 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய, ஃபீஸ் வாங்கக்கூடிய 10,000க்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டுல இருக்குது. எத்தனை லட்சம் கோடின்னு பாருங்க.
இந்த இந்த பணம் இந்த பணத்தை மக்களுக்கு மிச்சம் பண்ணா கொஞ்சம் கட்டணம் கூட கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டு கூட இவங்க நடத்தலாம். வாங்கிக்கிட்டு நடத்தினா கூட எவ்வளவு வருவாய் கிடையாது. இன்னைக்கு 50,000 ரூபாய் போய் அந்த கட்டணமா கல்வி கட்டணம் கட்டலாம். அதுலயும் பாருங்க, அரசாங்கம் நிர்ணயம் பண்ணியிருப்பா 10,000ம்னு, அவன் 50,000 வாங்குவான், ரசீது தர மாட்டான். நீங்க ரசீது தர மாட்டான், கேட்டா நீங்க புகார் கொடுங்க அப்படின்பா. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அதிகமா பணம் வாங்கினான்னு எந்த பள்ளிக்கூடத்து மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க? எதுவுமே கிடையாது. ஏன்னா பள்ளிக்கூடம் நடத்துறது பூரா ஆட்சியில இருக்கிறவங்க, ஆட்சியில இருந்தவங்க தான் கல்வி கொள்ள. அதனால அவங்க வந்து ஒதுக்க மாட்டாங்க. அரசாங்கத்தோட கொள்கை என்னன்னா, இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்தை பூரா மூடி போடுவோம். அதுக்கு என்னென்ன வேலை செய்யலாம்னு பாக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 200 பேர் படிச்ச பள்ளிக்கூடம் 100 ஆச்சு, 7 ஆசிரியர் இருந்தது 5 ஆசிரியர் ஆனாங்க. இப்ப ஏகப்பட்ட பள்ளிக்கூடம் ஓராசிரியர் பள்ளிக்கூடம். இப்ப வாத்தியார் தான் வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன பண்றான், வீடு வீடா போய் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து அவங்க பேர்லாம் எழுதி போடுற நிலைமை இன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க. என்ன காரணம்? கல்வி தரம் இல்லை. கல்வி தரம் உள்ளூர்லயே பள்ளிக்கூடம் இருக்கும் போது, இலவசமா பள்ளிக்கூடம் இருக்கும் போது அவங்க ஏன் போய் வெளியே போய் காசு கொடுத்து அனுப்புற அளவுக்கு எல்லாம் பணம் வச்சிருக்காங்களா மக்கள்? அனுப்புறாங்க. என்ன காரணம்னா கல்வி தரம் இல்லை அப்படின்றதுனால. அதுக்கு போய் இவங்க பணம் ஒதுக்குங்கன்னா 30 கோடி 300 கோடி 50 கோடின்னு ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும்னு நீ நினைக்கிறியோ அதை இன்று பள்ளிக்கூடத்தில் விதைக்க வேண்டும். இதுதான் அடிப்படை. நீங்க ஒரு நாடு 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நாட்டினுடைய ஆரம்ப பள்ளிக்கு போய் அவங்க கிட்ட என்ன பாடத்திட்டம் இருக்குதுன்னு பாத்தீங்களா, அதுதான் விதைக்கிறது. அதுதான் 20 வருஷம் கழிச்சு அறுவடை பண்ணக்கூடிய விஷயம். அதனால கல்விக்கு இவங்க செலவழிக்க மாட்டாங்க, இவங்க சினிமாவுக்கு தான் செலவழிப்பாங்க. ஏன்னு கேட்டா இவங்கள் வளர்க்க விரும்புவது சினிமாக்காரன் பெரிய ஆள். சினிமாக்காரன் பயங்கரமான ஆளு, அவர் 50 பேரை அடிப்பாரு, அவர் பயங்கர திறமசாலி, அவரு விசில் அடிச்சா ட்ரெயின் நின்றும், விமானம் இப்படி தொட்டு பறக்காது. அது மாதிரிலாம் சொல்லி இவங்களை வந்து மூளைச்செலவு பண்ற வேலையில இருக்கிறதுனால இவங்க அதை தான் பண்ணுவாங்க. இவங்களுக்கு படிப்புக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, படிக்க வைக்க மாட்டாங்க. படிக்கணும்னா பணக்காரன் படிக்கணும் என்ற நோக்கம் இருக்கிறதுனால இவங்க சினிமாவுக்கு தான் பணம் கொடுப்பாங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. விஜயகுமார், நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிடலாம். அது சினிமாவில் வந்து ஒரே ஒரு வசனம் தான். காமராஜர் வந்து வியாபாரம் பண்ணாரு, முதலமைச்சர் ஆனாரு. எந்த வியாபாரியும் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படல. சரி, ரைட்டு, நம்ம வியாபாரி ஒருத்தர் முதலமைச்சர் சந்தோஷத்துல போயிட்டான். வேற என்ன, அண்ணா ஒரு ஆசிரியரா இருந்தாரு, அவர் முதலமைச்சர் ஆன உடனே எந்த ஆசிரியரை வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படல. நம்ம கூட ஒரு ஆசிரியர் முதலமைச்சர் ஆயிட்டான்னு எல்லாரும் சந்தோஷத்துல போயிட்டான். டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி ஆயிட்டாரு, எந்த ஆசிரியரும் ஜனாதிபதி ஆகணும்னு ஆசைப்படல. ஆசிரியர் சமூகத்துல பிறந்த ஒருத்தர் ஜனாதிபதி ஆயிட்டாருன்னு சந்தோஷத்துல போயிட்டாங்க. அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதி ஆனாரு, எந்த அறிவியலர்னு ஜனாதிபதி ஆகணும்னு ஆசைப்படல. ஆனா எம்ஜிஆர் ஒருத்தர் முதலமைச்சர் ஆனாரு, அத்தனை நடிகனும் முதலமைச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். உதாரணத்துக்கு நம்ம ஐயா டாக்டர் ஐயா வந்து ஒரு கட்சியினுடைய பெரிய தலைவர் ஆனாரு, எந்த டாக்டரும் தலைவர் ஆகணும்னு ஆசைப்படல. எங்க கூட படிச்ச ஒரு டாக்டர் தலைவரா இருக்காரு, ஒரு கிருஷ்ணசாமி, அதே மாதிரி தான். ஆனா எந்த டாக்டரும் தான் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படவே இல்லை. இதை வந்து இந்த சினிமா துறையில் இருக்கவங்க மட்டும்தான் இவ்வளவு தரம் தாழ்ந்த புத்திக்கு போனவங்க. அதனாலதான் இந்த சினிமா துறையை வச்சு அவங்க ஆதாயம் நினைக்கிறாங்க. அதாவது 37 கோடி வந்து தமிழ் வளர்ச்சிக்கு ஒதுக்குனாங்களே, இந்த 37 கோடியில அதாவது BA தமிழ் இலக்கியம் படிக்கின்ற மாணவர்களுக்குன்னு தனியா ஏதாவது உதவி திட்டம் வச்சிருக்காங்களா? வச்சிருந்தா தமிழ் வளரும். BA தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு, MA தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு, MA தமிழ் இலக்கியம் படிக்கிற மாணவர்களுக்கு அது ஒரு திட்டம் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா தமிழ் வளரும். தமிழை வளர்த்துறது இவங்க நோக்கம் இல்லை, தமிழை வச்சு இவங்க வளர்றதுதான் நோக்கம். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை நாம சந்திச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த நிலை வந்து மாறணும் அப்படின்னா 2024 தேர்தலில் மக்கள் சரியான ஒரு முடிவு எடுக்கணுங்கிறதான் நம்முடைய கருத்து. மிக நன்றி சார். சாலிரா டிவி நேயர்களுக்கும் நன்றி. சாலிரா டிவி நேயர் அனைவருக்கும் நன்றி. இன்னொரு முக்கியமான விடயத்துடன் உங்களை மீண்டும் சந்திப்போம் என கூறி அனைவரும் விடைபெறுகிறோம். ஓகே நேயர்களே, இன்றைய நேருக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்பவும் சுவாரஸ்யமா விறுவிறுப்பா இருந்ததுன்னு நினைக்கிறோம். உங்களுடைய மனதில் இருந்த பல ஐயங்களுக்கும் பல கேள்விகளுக்கும் விடை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா அந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். சாலிரா டிவியின் சார்பாக உங்களிடமிருந்து நன்றி கூடி விடைபெறுவது உங்கள் விஜயகுமார்.